I've never moved so close with any of the tribes before. I felt so happy. Then just imagine the happiness of Bhadra and her teammates, Vidya and Hema. They are still enjoying the happy moments with Guhan and his tribes. You are right, Shashrik. Purana Kadala is just for old people, and for youngsters like us, there are many catchy series at OTT platforms. எல்லாரும் தப்பா நினைச்சுக்கறாங்க. Yes, senior, you are right. எல்லாரும் கொஞ்சம் இந்த ஸ்லைட பாருங்க. இது வெறும் பாறை. இது பாறையில் செதுக்கப்பட்ட விஷ்ணு சிலை. எதுக்கு மதிப்பதிகம்? இங்க பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஆனா ஏன் ஒரு சிலர் தீவிரவாதிகளாகவும் ஒரு சிலர் நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றாங்க தெரியுமா? இட்ஸ் சிம்பிள். வளர்கின்ற குழந்தைகள் பார்ப்பதும் கேட்பதும் பேசுவதும் நல்லதா மட்டும் இருந்தா அவ ஒரு நல்ல ஜென்டில்மேனா வளர்ந்து வருவா. என்னதான் வேர்ல்ட்லயே ஏஐ டெக்னாலஜியோட ஆதிக்கத்தில் நம்ம இருந்தாலும் நம்ம மக்களும் டெக்னிக்கலி டேலண்டடா இருந்தாலும் நான் அடிச்சு சொல்வேன் அவர் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் மெயின்டைனிங் பீஸ் அண்ட் ஹார்மனி. அது ஏன்னா நாமெல்லாம் வளரும் போதே நம்மளுடைய இதிகாசங்களையும் புராணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வளர்றோம். அதனால நல்ல சிட்டிசன்ஸாக வளர்றோம். நம்ம எல்லாரும் நல்ல சிட்டிசன்ஸாக இருக்கனால நம்மளோட நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கு. தட்ஸ் இட். சரி, இப்போ ராமருக்கு அடுத்ததாக என்ன நடந்தது? வாலி, சுக்ரீவர், ஹனுமான் எல்லாம் பார்த்தாரா இல்லையா? எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போனாரு? கப்பல்லையா இல்லைனா பிரிட்ஜ் கட்டினாரா? இதெல்லாம் காட்ட வேணாமா? Come on, let's use the password and show them all this. 3, 2, 1. Chindabakadam. ராஜகுமாரி ஜானகி, நீ இருக்க வேண்டிய இடம் ராஜமாளிகை. என் ராகவர் எங்க இருக்கிறாரோ அதுவே என் ராஜமாளிகை.
மாரீசன் அழகிய பொன்மான் உருவமெடுத்து சீதை முன் சென்றான். அதன் அழகை கண்டு மயங்கிய சீதை மானை பிடித்து தரும்படி ராமனிடம் கேட்டாள். அனுமனின் கோரிக்கையை ஏற்ற ஸ்ரீ ராமபிரான் ராவணனையே அலறவிட்ட வாலியை வதம் செய்து சுக்ரீவனை காத்தார் நம் பரந்தாமன். रक्ष रक्ष पाहि पाहि परमानंदा।
சீதா நினைவில் ஓமகன்